ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 12க்கான மாறன் வீராவோட எபிசோடு ஸ்பாய்லரை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வள்ளி வந்து சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறாங்க. வீரா, கண்மணி அது மாதிரி ஆளே இல்லை, ஏன் வள்ளியம்மா இப்படி சொல்கிறீங்க? நான் அந்த வீட்டில் வந்து வாழாதனால நீங்கள் என்னடானா அவளையும் தரத்து விட்டுன்னு சூசகமாக சொல்லிட்டு இருக்கீங்களா? நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், கண்மணி தான் இது மாதிரி பேசினா அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளியும் ஆனால் கேட்குற மாதிரியே இல்லை. இவங்க திரும்பி நின்று பேசிட்டு இருக்காங்க. வள்ளியம்மா, நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க முடியாது, என் அக்காவையும் துரத்து விடலான்னு பாக்குறீங்களா? நான் வாழாத வீட்டுல என் அக்காவும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீரா, அப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்தாங்க பாருங்க, அதை போட்டு காமிக்கிறாங்க. அதை போட்டு காமிச்ச உடனே அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த போன்ல அந்த வாய்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படியே வாங்கி அந்த போனை பாக்குறாங்க. அந்த வீடியோவை பார்த்தா பேசிட்டு இருக்காங்க பாருங்க, நான் சாகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் அப்புறம் சாவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே கண்மணி. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த போனை கையில கொடுத்துட்டு வள்ளி சொல்றாங்க, இது நீ எடுக்க வேண்டிய முடிவு, நீ என்ன முடிவு எடுத்தனாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யோசனை பண்றாங்க, கண்மணியோட அக்காவா அந்த வீட்டுக்குள்ள போனா எந்த உரிமையும் இருக்காது. ஆனா அதே இது அந்த வீட்டோட மருமகளா நம்ம அங்க போனோம்னா அதுக்கப்புறம் தான் அவளையும் திருத்தணும், அவ குடும்பத்தோட அவளை வாழவும் வைக்கணும், அந்த வீட்டுல இருக்கவங்களும் நல்லாவும் இருக்கணும். இதுக்கு வேற வழியே இல்லை. எந்த காலத்திலையும் நான் மாறனை மன்னிக்க போறது இல்லை. இருந்தாலும் இதுதான் கரெக்டான சமயம். மாறனோட மனைவியா அந்த வீட்டோட மருமகளா நம்ம அங்க போனா மட்டும்தான் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சு கண்பனியை திருத்தி கொண்டு வர முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு ஸ்பாய்லர் முடியுது.